எதுவுமே கிடையாது. நான் கருப்பு கொடியை கழட்ட மாட்டேன், உங்களை கைது செய்ய போறேன், பண்ணிக்கோங்க. அப்பா போனாரு, சாப்பிட்டாரு, ட்ரெஸ் பண்ணாரு, வேஸ்ட்டை கட்டாரு, நேரா உட்காந்தாரு, போலீஸ் வண்டியில உட்காந்தாரு, நேரா போயிட்டாங்க. அந்த போற டைம்ல என்ன ஆயிடுச்சுன்னா எம்ஜிஆர் அவர்களையும் கைது பண்ணிட்டாங்க. 2 பேரையுமே ஒன்னா சைதாப்பேட்டை ஜெயில வச்சிருக்காங்க. அப்போ பாத்தீங்கன்னா வெளியே வந்து அவ்வளவு கூட்டம். இந்த 2 பேரையும் வந்து சென்ட்ரல் ஜெயில், அப்போ சென்ட்ரல் ஜெயில், இங்க பழைய சென்ட்ரல் ஜெயில் போயிருக்காங்க. அப்போ நடந்த ஒரு சம்பவத்தையும் நான் சொல்றேன். அப்போ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா சென்ட்ரல் ஜெயில இருக்கும் போது அந்த சாப்பாடு வந்து அப்போ வந்து ஸ்பெஷலா பர்மிஷன் வாங்கணும், வீட்டு சாப்பாடுனால அந்த அளவுக்கு அப்போ கிடையாது. ஜெயில கொடுத்த சாப்பாடு வந்து அப்பாவுக்கு சரியாவே பிடிக்கல, சரியாவே சாப்பிட முடியல. எம்ஜிஆர் வந்து சாப்பாடை சாப்பிட்டுட்டாரு. அப்பா கேட்டிருக்காரு, என்ன இந்த சாப்பாடை நீங்க சாப்பிடுறீங்க? அதுக்கு எம்ஜிஆர் சொன்னாரா, ராஜா வசதியா வாழ்ந்த பையன், எனக்கு சில நேரங்கள்ல இதை விட கம்மியான சாப்பாடு எனக்கு கிடைக்கும். சாப்பாடு உங்களுக்கு வாசனை வருது, நீங்க சாப்பிட, எனக்கு சில சமயம் சாப்பாடே இல்லாம கூட இருக்கும். அப்ப நான் ஈர துணியை வயிற்றுல கட்டிப்பேன், இது பழகிடுச்சு, எனக்கு இதுவும் சாப்பிடுது, நல்ல சாப்பாடு சாப்பிட தெரியும். அழுதவர் சிரிப்பதும் சிரித்தவர் அழுவதும் விதி வழி வந்ததில்லை, ஒருவருக்கென்றே உள்ளதை எல்லாம் இறைவனும் தந்ததில்லை.